பிஜிபி மெரன் கிங்டம், ஈசிஆர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் உண்மையான காரணங்களை சொல்கிறாங்க. பலர் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க நினைக்கிறாங்க. நம்ம பக்கம் சிலவற்றை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், சில பிழைகள் இல்லாமல் தெரியாமல் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அதனாலலாம் நாம் தோக்கலை. குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடித்த நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம் மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்துருக்கக்கூடிய கடந்த 5 வருஷ ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. இதை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்படி சொல்கிறதுனால நம்முடைய முன்னோர்களை விட நான் பெரியவன்னு சொல்ல வரல. அவங்களுடைய ஆட்சிகளிலிருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை தான் அதை விட சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துருக்கோம். நாம் முடித்து வச்சிருக்கக்கூடிய பணிகள், பாதியிலே நிற்கக்கூடிய பணிகள்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தாலே அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு திட்டப்பணியை புதிய ஆட்சியாக திறந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பணிகள் மிச்சம் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு தரப்பட்ட வேலையை நாம் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். போக போக மக்களும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியாமல் போகலாம். இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்குன்னு எல்லா மக்களையுமே மயக்கிட்டாங்க இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 110 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெற முடியல. ஆக பெரும்பாலான மக்கள் தெளிவாக இருக்காங்க. கணக்கு போட்டு பாருங்கள், அந்த கட்சி நடிகர் கட்சி எவ்வளோ வந்திருக்கு? 107. இப்போ நம்ம தயவில் அவங்க ஆட்சி நடக்குது. தொடக்கத்தில் சொன்னேன், சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2. எவ்வளாச்சு? 8. அப்புறம் 5. ஆக இந்த 13 அந்த 107 சேர்ந்தால் 120 தான். அதிமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதல் மேலே புண்ணியெல்லாம் நிற்கிறாங்க. என்றைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் பெற்றிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்கிறேன். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பது தான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோடு இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக சித்தரிக்க பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முறியடித்தாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும்
17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்மளோட தோல்விக்கே இன்று மக்களெல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது சும்மா மாற்றி போட்டோம்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானே போட்டோம் 2 ஓட்டு, ஆனால் நீங்கள் முதலமைச்சராக தான் அப்படிங்க நினச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமாக இருக்குது. அவங்க நம்ம சாதனைகள் சொல்கிற போது கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்போ அவசியமாக இருக்குது. VGP Mereng Kingdom, ECR, Injambakam, Chennai.